வணக்கம் டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெரிய சைஸ் கூட லைன் பாஸ்கெட் மாடல்ல போட்டுருக்கேன். இன்னைக்கு இந்த கூடையோட மெஷர்மென்ட் பார்க்கலாம். சோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல வந்து ரெண்டு கூடையுமே எனக்கு வந்து ஆர்டர் கூட தான். நம்ம ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் கூட வந்து நம்ம செக்குடு மாடல்ல பார்த்திருக்கோம். பிளைன்ல பார்த்திருக்கோம். நிறைய டிஃபரண்ட் மாடல்ஸ் நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஆனா இப்போ லைன் பாஸ்கெட் மாடல்லையும் இதே மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட்டு எப்படி நான் வந்து இந்த டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து எப்போ நான் யூஸ் பண்ணுற ஸ்வஸ்திக் அண்ட் பிராண்ட் வேறு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மலு பிளாக் அண்ட் ஒயிட்டும் ரெட் அண்ட் சாண்டலும் யூஸ் பண்ணி இந்த கூடைகளை மேக் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து மார்க்கெட் சைஸ் கூடையும், இன்னொன்று வந்து ஷோல்டரில் போடுற மாதிரி ஹேண்ட்பேக் சைஸ் மாடல்லையும் நான் வந்து போட்டிருக்கேன். இந்த ரெட்டு வந்து டொமேட்டோ ரெட்டு, நல்லாவே இந்த வயர் வந்து நல்லா மொத்தமாக இருக்குது. அதனால் கூடை பின்னுறப்ப நல்லா ஸ்டிஃபாக உங்களுக்கு வந்து கிடைக்குது. பெரிய கூடைகள் பின்னுறப்ப இந்த மாதிரி வயர் ஸ்டிஃபாக இருந்துச்சுன்னா கூட வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய கூடை அப்படின்றதுனால இந்த மாதிரி அட்டை போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா காய்கறிகள் வைக்கிறப்ப நிறைய திங்ஸ் கொண்டுட்டு போகிறப்ப தொங்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அட்டை போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 9 அடியில் 35 வயர், பேஸும் வந்து 15 லைன், ஹைட் வந்து 33 லைன் போட்டு ஒரு லைன் மடக்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து சாண்டில், அடுத்து ரெட்டு, திரும்ப 2 லைன் சாண்டில், அப்புறம் ரெட்டு ஃபுல்லாக போட்டு அந்த மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணி இந்த கூடையை வந்து போட்டிருக்கேன். இந்த கூடைக்கு போடுறதுக்கு வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு போடுங்க. அப்போனா தான் அந்த லைன் வந்து எல்லா பக்கமுமே ஒரே மாதிரியாக உங்களுக்கு வந்து அந்த லைன் வந்து கிடைக்கும். ஆர்டராக உங்களுக்கு வந்து நீட்டாக கிடைக்கும். உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணுறப்ப இந்த மாதிரி மிச்சம் இருக்க எல்லா வயரையுமே இன்சர்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஹேண்டிலுக்கு இன்னர் வயரு, சைடு எல்லாமே நீங்கள் சொருகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிரிப்னஸ் வந்து இன்னுமே கிடைக்கும். அந்த ஏணிப்படி முடிச்சு போடுறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லாவே உங்களுக்கு வந்து இன்னரில் தெரியுது பாருங்கள், நல்லா நீட்டாக உங்களுக்கு. இந்த சாண்டில் அதாவது ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் போடுறப்போ கூட வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கு. அப்புறம் ஹேண்டிலோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னர் வேர் அளந்துட்டு அதிலிருந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து போட்டுக்கோங்க. இந்த கூடைக்கு ஹேண்டில் வந்து இன்னர் வேர் வந்து 5 வயர் நான் வந்து வச்சுருக்கேன். அந்த 5 இன்னர் வேருமே நல்லா இழுத்து போடுங்க. அப்படின்னா தான் ஹேண்டில் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி உருண்டு கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து நல்லா திக்னஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த லைன் பாஸ்கெட்லேயே வந்து நம்ம இந்த இப்போ பிளெயினாக இருக்குது பார்த்தீங்களா ரெட்டு, அந்த இடத்துல நம்ம வந்து மிக்ஸ்டாகவும் அந்த மிக்ஸ்டு வந்த இடத்துல பிளெயினாகவும் அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். நான் பிளெயினாக வந்த இடத்துல இந்த மாதிரி சிங்கிளாக ஒரு பூ மட்டும் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்கள் நிறையா பூ கூட கொடுத்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த அட்டை போடுறது, இந்த புஷ் வைக்கிறது, இதெல்லாம் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் ஆல்ரெடி நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக் டைப் மாடல். இந்த ஹேண்ட்பேக் டைப் மாடல் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டிருக்கோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் எவ்வளோ இருக்கோ அதே அளவு ஹைட்டும் இருக்கணும். அப்படின்னா தான் வந்து ஹேண்ட்பேக் மாடல் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நிறைய பேர் இந்த மாடல் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட மெஷர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 9.25 அடியில் 35 வயரு, பேஸ் வந்து 15 லைன் போட்டுக்கோங்க. ஹைட் வந்து 35 லைன் போட்டு ஒரு லைன் வந்து உள்ளே மடக்கி சொல்லிக்கோங்க. இந்த கூடைக்கு வந்து 4.5 ரோல் வந்து எனக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கூடைக்கு 2 லைன் ஒயிட்டு, ஒரு லைன் பிளாக்கு, ஒயிட்டு பிளாக்கு ஏணிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நான் கட் பண்ணிடுவேன். 2 லைன் போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு திரும்ப பிளாக் ஆரம்பிச்சுட்டு அதையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். அப்படின்னா தான் உள்ளே வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். பார்த்திங்கனாலே தெரியும். அதே மாதிரி இந்த கூடைகளுக்கு வந்து நான் பேஸ் வந்து குச்சியும் சொருகியிருக்க மாட்டேன், அட்டையும் போட்டிருக்க மாட்டேன். ஜஸ்ட்டு வந்து குமிழ் மட்டும் நான் வந்து வச்சு கொடுத்தேன். நான் ஹேண்டில் வந்து இந்த மாதிரி லாங்காக ஷோல்டரில் போடுற மாதிரி அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கு, உள்ள இன்னர் வேர் வந்து 3 வயர் தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா ஷோல்டரில் ரொம்ப இன்னர் வேர் வச்சு போட்டாலும் அழுத்துற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். நான் பார்த்தாலே தெரியும் 2 நாட்லேருந்து நான் ஹேண்டில் எடுத்து போட்டிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னு. இன்னர் வயரு அந்த எல்லா வயருமே நீங்கள் நீட்டாக சொருகிட்டிங்கன்னா கூட வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு இந்த கூடைகளில் ஏதாவது டவுட் இருக்குது, இந்த ரேட்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.